ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் ஒயிட் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுட்டு குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கலாம் போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா நான் வதக்குறேன் பாருங்கள். பட்டை லவங்கம் இதெல்லாம் நல்லா போட்டுவிடுங்க. ரொம்ப 4-5 கீரை பச்சை மிளகாய் போட்டுவிடுங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிட்டோன்னா நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள், அதுக்கு போட்டுங்க. அது போட்டு நல்லா போட்டு வதக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது பாருங்கள், நல்லா ஃப்ரையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லாயிருக்கும், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சேன் பாருங்கள், அது புதினா கட் பண்ணி வச்சது போட்டுவிடுங்க. புதினாலாம் போட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறமா தனியா பவுட்ரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. வாசனைக்கு நல்லா இருக்கும். கரம் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அவ்வளோ தேவையான தண்ணி ஊற்றிங்க. நான் அளந்தெல்லாம் ஊற்றல, அப்படியே ஊற்றுறேன். எனக்கு தெரியும் எவ்வளோ அளவுன்ட்டு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா கல்லுப்பு சேர்த்துங்க. மூடி வைங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். அப்புறமா அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் ஒரு மாகாணி சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன். அது புல்லட் ரைஸு. இது ஜீரக சம்பா ரைஸ் ஒரு மகன் எடுத்துருக்கேன். 2 மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக. ஜீரா ரைஸும் அம்மா ஒரு சாப்பாடு ரைஸ் புல்லட் ரைஸ் அதுவும் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுடுங்க. கழுவி எடுத்து வச்சு அதுங்களும் பாருங்கள், இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையானதாக சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, நல்லாயிருக்கும் அப்படியே கூட. அப்போ நல்லா கொதி வந்தவுடனே பட்டர்லாம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே நம்ம அரிசி கழுவி வச்சோம் பாருங்கள், வடிகட்டி வச்ச பாருங்கள், அந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி வச்சுட்டு திருப்பி மூடி வைங்க. நல்லா வெந்து அது அப்போ தான் நம்ம தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பிளேட் போட்டு நல்லா மூடி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். தம் போடுற அளவுக்கு நல்லா தண்ணியில் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம் பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே எதுனா வெயிட்டான ஒன்று எடுத்து வச்சுருங்க. நான் தண்ணி இது தூக்கி வச்சுருக்கேன். ஒரு குண்டான வெயிட்டாக இருக்கும். அதனால தயிர் பச்சடி செஞ்சுட்டேன் பாருங்கள். அதுக்கு தயிர் பச்சடி சாம்பார் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் இந்த பக்கம் பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுமாதிரி மூடிட்டு அது மேலே நல்லா வெயிட்டான எதுனா ஒன்று வச்சுடுங்க. இறக்கிட்டு அப்புறமா நான் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். நல்லா வெயிட்டான பாத்திரம். அதுங்களும் இதில் கொஞ்சம் நெய் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போட்டால் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஃப்ரைட் ரைஸ் சொல்லல, இது வெஜ்ஜு புலாவ் மாதிரி. இது வெஜ் புலாவ். இது நல்லா நெய்யிலே இந்த ஆனியன் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா அப்போ வாசனையாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். வதட்டு அதே பேனில் வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துங்க. இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தம் போட்டு நல்லா அடித்து பாருங்கள் எப்படி வந்தது பார்க்கலாம் வாங்க. ஜீரக சம்பா ரைஸ் நல்ல வாசனையாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம், நல்லாயிருக்கும் பாருங்கள். அதை நம்ம வதக்கி வச்ச நெய்யில் ஆனியன் போட்டுடலாம். அப்புறம் முந்திரி பருப்பு தூவிடலாம். திருப்பி அந்த கொஞ்சம் வாசனை அதில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மூடி வைக்கலாம் பிளேட்டை. பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள் புலாவ். நல்லா வெஜ் புலாவ். தண்ணி கூட இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா புலாவ் நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே.
மை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இது தயிர் பச்சடி, அப்புறமா சாம்பார் நல்லாயிருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.